மாட்டுப் பொங்கலை ஒட்டி கும்பகோணம் அருகே கோவிந்தபுரத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. கும்பகோணம் அருகே கோவிந்தபுரத்தில் விட்டல் ருக்குமணி பாண்டுரங்கன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் அமைந்துள்ள கோசாலையில் 1000க்கும் மேற்பட்ட பசு மாடுகள் மற்றும் கன்றுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மாட்டுப் பொங்கலை ஒட்டி உலக நன்மைக்காக இந்த கோவிலில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு தம்பதிகள் ஒன்று சேர்ந்து வழிபாடு செய்தனர். குடும்பத்தோடு பலர் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் பசுக்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மலர் தூவி வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து பசுக்களுக்கு வாழைப்பழங்களை அளித்து மகிழ்ந்தனர். இன்றைய தினம் பசுக்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி அதை தெய்வமா நாம் தினப்படி நினைச்சிட்டு இருந்தாலும் அதற்கு இன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற நாள். கிராமங்கள்ல இன்னைக்கும் பசுக்களை பசுவையோ காளையோ வேலையோ வாங்க மாட்டேன், வண்டியை பூட்ட மாட்டான். இன்னைக்கு அதை அடிக்கக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு வருஷத்துல ஒரு நாள் அதுக்கு முக்கியத்துவம். அதுவும் நம்முடைய ஆசிரமத்தில் இங்கே 1200 பசுக்கள் இருக்கு. இதுல ஒரு 950 பசுக்கள் நம்ம தேசத்து பசுக்கள் தான். நம்ம தமிழ்நாட்டு பசுவான காங்கேயம், ஒம்பளாச்சேரி இது மாதிரி பசுக்களோடு கூட நம்ம பாரத தேசத்தில் உள்ள எல்லா பிரதேசத்திலேருந்தும் உள்ள பசுக்கள்லாம் இங்கே வச்சுருக்கோம். இது நம்முடைய கோசாலையில் ஒரு 1000 பசுக்களுக்கு மேலே இருக்குது. 1200 பசுக்கள். பக்தர்கள்லாம் நிறையா வந்து தரிசனம் பண்ணுறா. இன்றைக்கும் அதெல்லாம் நமக்கு கைகண்ட பலனாக நமக்கு தெரியுது. எல்லா மக்களும் தரிசனம் பண்ணி சௌக்கியமாக இருக்கணும்னு நானும் பகவான்கிட்ட பிரார்த்தனை.